இந்த வீடியோவில் நாம் ஸ்னிப்பிங் டூல்னு ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிக்சரோ இல்லை ஒரு பேஜை நீங்கள் அதை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் கிளிக் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஸ்னிப்பிங் டூல். இது இன்பில்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி எடுக்கலாம், எப்படி சர்ச் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் ஸ்னிப்பிங் டூல்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இப்படி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது டெஸ்க்டாப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாகவும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் காமிக்கும். அதில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு தான் நாம் அதை கட் பண்ணணும். நமக்கு எது வேணுமோ அதை கட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை அது காமிக்கும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வேர்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேர்ட் பேஜ் பார்க்கலாம் நீங்கள். இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல், இந்த பிடிஎஃப் ஃபைலும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை சம்டைம்ஸ் நம்மளால் காப்பி பண்ணி அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத நேரத்தில் இல்லை காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஸ்னிப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ட்ராக் பண்ணி நான் உங்களுக்கு இப்போது அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணியிருக்கேன். நான் இது சரியாக கட் ஆகலை. ஸோ நான் திரும்ப ஒரு தடவை வந்துட்டு அந்த நியூ அப்படின்றத கொடுத்து இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி எனக்கு எந்த கொஸ்டின் எது வேணுமோ அதை நான் இப்படி எடுத்து வச்சதும் இப்போ நான் இந்த பேஜ் என்னால் பார்க்க முடியும். சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் கேப்சர்ன்ற பேர்லேயே கொடுத்துட்றேன். அண்ட் அடுத்தது நான் இப்போ ஒரு பிக்சர், நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்சர் ஒன்று நான் அதே பிடிஎஃப் ஃபைல்லேருந்து ஒரு பிக்சர் ஒன்று நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் அந்த ஸ்னிப்பிங் டூலை கிளிக் பண்ணி அந்த பிக்சர் எங்கே இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணி அதை நான் காமிச்ச உடனே நமக்கு இப்படி இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் அது திரும்ப ரீநேம் கொடுக்கணும். கேப்சர் 2 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன். இப்போ நேம் கொடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இப்போ அந்த வேர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேர்டில் இருக்கிறத எடுத்தாச்சு, காப்பி பண்ணி வேர்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி வச்சுருந்தது, அதாவது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஃபைல். அடுத்தது இப்போ நான் அதை கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நான் இங்கே கொண்டு வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் இது மாதிரி இந்த ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது பயன்படும் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.